Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல நெப்ரோ கேர் ஹெல்த் ஐபிஓ ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2010ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க வந்து இந்தியா அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல எண்ட் டு எண்ட் டயாலிசிஸ் கேர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ஆஃபர் பண்ற சர்வீசஸ்னு பார்க்கும்போது டயக்னாசிஸ், ஹேமோ டயாலிசிஸ், ஹோம் அண்ட் மொபைல் டயாலிசிஸ் அண்ட் வெல்னஸ் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி கிட்ட 519 கிளினிக்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ், உஸ்பெகிஸ்தான் அண்ட் நேபாள் ரீஜன்ல இவங்களோட சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஸ்பெசிபிக்கா உஸ்பெகிஸ்தான்ல இருக்கிற இந்த கம்பெனியோட டயாலிசிஸ் கிளினிக் வந்து வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் கிளினிக்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டை நான் பார்க்குறேன். இந்தியாவில் 288 சிட்டிஸ், 21 ஸ்டேட்ஸ் அண்ட் 4 யூனியன் டெரிட்டரிஸ்ல இவங்களோட சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ராக்சிமேட்டா இவங்களோட 75% ஆஃப் கிளினிக்ஸ் வந்து டியர் 2 அண்ட் டியர் 3 சிட்டிஸ்ல இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது இந்த கம்பெனி 29,281 பேஷண்ட்ஸுக்கு 28,85,450 டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓவரால் டயாலிசிஸ் பேஷண்ட்ல 10% கவர் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து இந்த கம்பெனியோட ஸ்ட்ராங் நெட்வொர்க் பிரசன்ஸை புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனி வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஹாஸ்பிட்டல்ஸ் கூட லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அது மூலியமா இன் ஹவுஸ் டயாலிசிஸ் சென்டர் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி சைன் பண்ணியிருக்கிற நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்கும்போது மேக்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபோர்டிஸ் எஸ்காட்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், ஒர்க் ஹார்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், பராஸ் ஹெல்த் கேர், கல்கட்டா மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், ஜஹாங்கீர் ஹாஸ்பிட்டல், ரூபி ஹால் கிளினிக்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிசினஸ் ரெவன்யூ ஸ்பெஷாலிட்டி வைஸ் பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது டயாலிசிஸ் அண்ட் ரிலேட்டட் சர்வீசஸ்ல இருந்து மட்டுமே 99.01% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மேஜர் அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூஸ் டயாலிசிஸ் அண்ட் ரிலேட்டட் சர்வீசஸ்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது இந்தியால இருந்து 68.21% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் அவுட் சைட் இந்தியால இருந்து 31.79% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. டோட்டல் இன்கம் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 769.92 crores சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 67.10 crores அளவுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெட்வொர்க் பார்க்கும்போது 594.21 crores சொல்லியிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 25ல இன்க்ரீஸ் ஆகிறது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவ் பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து பாசிட்டிவா இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து ஸ்டாக் பிரைஸ் டு earnings ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓட லோயர் பிரைஸ் பேண்ட் 438 rupees சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 460 rupees சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபி அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து earnings per share. இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற அந்த வீடியோவை பார்க்கணும்னா யூடியூப்ல இபிஎஸ் பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் தமிழ்னு போடுங்க, நம்ம வீடியோ வரும். இந்த கம்பெனியோட earnings per share வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலா ஒரு கம்பெனியோட இபிஎஸ் இயர் கேட்டகரியில டெவலப் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனியோட earnings per share வந்து 8.28 rupees சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 55.55 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை டயாலிசிஸ் கேர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோ வந்து 75.38 சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 8138 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 18.67% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE வந்து 13.45% மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் நெட் டெப்ட் டு EBITDA ரேஷியோ வந்து 0.58 டைம்ஸ் அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன்.
அண்ட் இந்த கம்பெனியோட பேட் மார்ஜின் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 8.88% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து நியூட்ரல் டு பாசிட்டிவா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். டயாலிசிஸ் கேர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றதுல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பார்க்கும்போது நாராயணா ஹெல்த், ஜூபிட்டர் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல்ஸ், ரெயின்போ சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல், டாக்டர் அகர்வால்ஸ் ஹெல்த் கேர், டாக்டர் லால்பாத் லேப்ஸ், மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர் அண்ட் விஜயா டயக்னாஸ்டிக்ஸ். இதுல இவங்களோட பியர்ஸ் பார்க்கும்போது டயாலிசிஸ் சர்வீஸ் மட்டுமே ப்ரொவைட் பண்றதில்ல. பட் நெப்ரோ கேர் ஹெல்த் சர்வீசஸ் வந்து டயாலிசிஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல இந்த கம்பெனி ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது நியூட்ரல் பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். குளோபல் டயாலிசிஸ் சர்வீஸ் மார்க்கெட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 29ஓட ஃபோர்காஸ்ட் படி பார்க்கும்போது 7.1% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த ஐபிஓல மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி ரொம்பவே காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியா இருக்கு. பிகாஸ் இந்த கம்பெனிக்கு டயாலிசிஸ் சர்வீசஸ்ல இருந்து மட்டும்தான் அதிகமான ரெவன்யூஸ் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இவங்களோட பியர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ்ல இருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த கம்பெனியோட ரெவன்யூஸ் டயாலிசிஸ்ல மட்டும் இருக்கிறதுனால இவங்களோட பியர்ஸ் டேக் ஓவர் பண்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கிறதா நான் பாக்குறேன். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ண போறதாவும் அண்ட் பாரோயிங்ஸை ரீபேமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ டிசம்பர் 10 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 12 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹2 per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 32 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 871.05 crores அண்ட் இதுல 353.40 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹41 அளவுக்கு எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து டிசம்பர் 15 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து டிசம்பர் 17. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ ஐபிஓ வந்து 78.90% ஹோல்டு பண்றாங்க. போஸ்ட் ஐபிஓ பார்க்கும்போது 71.49% அளவுக்கு ஹோல்டு பண்றாங்க. ஜென்ரலா போஸ்ட் ஐபிஓ வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயர்ல ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா நெப்ரோ கேர் ஹெல்த் சர்வீசஸ் ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ அண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ்க்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸ், பிரைஸ் வேல்யூஷன், பியர் கம்பேரிசன், இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ கிரே மார்க்கெட்ல ஆக்டிவா ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகல. இந்த ஜிஏபி வேல்யூ அப்டேட் ஆனதுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஜிஎம்பி வேல்யூவை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டெசிஷன் எடுக்க போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.